அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டட் அண்ட் காலிபரேட்டட் ரிட்டாலியேஷன் தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் மாதிரியெல்லாம் பொறுப்பு இல்லாமல் கையாளாகத்தனமாலாம் நாம் இன்றைக்குமே நடந்ததில்லை. இது வரைக்கும் நடந்த எந்த யுத்தத்திலையும் நாம் அந்த மாதிரி நடந்துட்டது கிடையாது. அதுக்குன்னு யுத்த தர்மம்னு சிலதெல்லாம் இருக்குது, அதை இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் பாகிஸ்தான் கிட்டே இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு வெறித்தனமான ஒரு நாடு அப்படி தான் சொல்லணும். இந்தியாவுக்கு எதிரான வெறுப்பு இதை மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு. அதனால் அவங்க அப்படி தான் சிவிலியன் டார்கெட் ஆகட்டும், இல்லை வழிபாட்டு தலங்களாகட்டும், இப்படி தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. இதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் இதை நம்ம சரியாக ரிப்பல்ஸ் பண்ணியிருக்கோம். கூடவே நம்மளுடைய ரிட்டாலியேஷன் அவங்க சிவிலியன் டார்கெட்ஸ் அட்டாக் பண்ணாலுமே நம்மளுடைய டார்கெட் எல்லாமே மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸாக தான் இது வரைக்கும் இருந்து வருகின்றது. சிவிலியன் இன்ஸ்டலேஷன்ஸோ மற்ற இதையோ நம்ம இது வரைக்கும் டார்கெட் பண்ணலை. ஆனால் இது தொடர்ந்தால், இப்போது யூஎஸ்லேருந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர் பாகிஸ்தானை கூப்பிட்டு டீஎஸ்கலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அவங்க கேட்பாங்களான்னு தெரியல. அவங்க இதை எஸ்கலேட் பண்ணிகிட்டே போனாங்கன்னா அதுக்கான பதிலடி ஒரு அடி கொடுத்தா அதுக்கு 2 அடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அண்டு இங்கே சில பேர் உட்காந்திங்கன்னு சண்டை வேண்டாம் சண்டை வேண்டாம் அப்படின்னு அந்த ஒரு சமாதான கீதம் பாடிட்டுருக்காங்க. சரி, பாடுங்க. அப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கையை கட்டிட்டு உக்காந்துட்டு இருக்கணுமா? ஏதாவது பதில் சொல்லுங்கள். யுத்தம் வேண்டாம் அப்படின்னா, இப்போது இந்த நேரத்தில் எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. நம்ம தமிழ் மரபில் 2 மன்னர்கள், அதியமான் தொண்டைமான் அப்படின்னு. இந்த நேரத்தில் நண்பர்களோட இதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேருக்கும் யுத்தம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது ஔவையார் என்ன பண்ணுறாங்க, முதல்ல அதியமானுக்கும் ஔவையாருக்கும் நல்ல ஒரு இது இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நெல்லுக்கனி கொடுத்தது அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அவங்க அதியமானை பார்த்துட்டு தொண்டைமானை போய் பார்க்குறாங்க. தொண்டைமானுடைய அந்த படைக்கொட்டிலில் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள்லாம் புதுசாக அப்படியே எண்ணெய் தடவப்பட்டு நெய் தடவப்பட்டு கூர்மனை மழுங்காமல் பளபளன்னு எல்லாம் இருக்குது. அப்போது ஔவையார் சொல்கிறாங்களா, நான் இப்போ தான் அதியமான் நாட்டுக்கு போயிட்டு வரேன். அங்கே அவனுடைய அந்த வேல் வாள் இதெல்லாம் அப்படியே இன்னும் அந்த சதை துணுக்குகளோட அப்படியே கொஞ்சம் அந்த பழசா இப்படி தான் இருக்குது அப்படின்னோடனே அப்போ தொண்டைமான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான், அப்போ யுத்தத்தில் எனக்கு தான் வெற்றி அப்படின்னும் போது ஔவையார் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, உன்னுடைய ஆயுதங்கள் இதுவரைக்கும் போரையே பார்க்கவில்லை, ஆனால் அதியமானுடைய ஆயுதங்கள் எத்தனை போரை சந்தித்து எத்தனை பேரை தோற்கடிச்சிருக்கான், நீ அவனோட சண்டை போட்டு ஜெயிக்க போறியா அப்படின்னோடனே அந்த யுத்தம் நின்றது அப்படின்னு நான் 5ஆவதுல பாடப்புத்தகத்தில் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி நாம் யுத்தத்தை ஆரம்பிக்கவில்லை. ஆனால் நம்ம மேலே ஒரு போரை திணிக்கும் போது நீங்கள்லாம் சண்டை போடக்கூடாது, சமாதானமாக போனோம் அப்படின்னு சொல்கிறத மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான இல்லை தேச விரோதமான செயல் எதுவும் இருக்கும்னு நான் பார்க்கல. 2 பக்கமும் அழிவு இருக்குது அப்படின்னா கரெக்டு, போர்னா அழிவு இருக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒருத்தன் சண்டை போட வரான் அப்படின்னா ஐயோ இல்லை 2 பேருக்கும் அழிவு இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்றீங்களா? அப்புறம் எதுக்கு நம்ம ஒவ்வொரு நாடும் இராணுவம் அப்படின்னு வச்சுருக்காங்க? சண்டையே கூடாதுன்னா அப்போ எல்லா நாட்டிலையும் இராணுவம் கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். அவன் இஷ்டத்துக்கு நம்ம ஊரில் அடிச்சுட்டு போவான், எல்லாரையும் கொண்டுட்டு போவான், நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னா அப்போது இதெல்லாம் எதிரிக்கு துணை போகிற விஷயம் தானே தவிர உண்மையிலே இவங்க போருக்கு எதிரானவர்கள் கிடையாது. அந்த 26 பேர் கொல்லப்பட்டார்கள் இல்லையா பஹல்கானில், அவங்கெல்லாம் சிவிலியன்ஸா இல்லை மிலிட்ரி பீப்புளா? இல்லை நீங்கள் குண்டு போடும்போது சிவிலியன்ஸை விட்டு ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் அவங்கள மட்டும் தாக்குற மாதிரியான ஏதாவது குண்டு கண்டுபிடிச்சிருக்காங்களா? அதெல்லாம் இல்லைல்ல. அந்த 26 பேர் படுகொலை செய்யப்பட்ட போது ஐயோ சிவிலியன்ஸ்லாம் கொல்லப்படுகின்றார்களே அப்படின்னு யாரும் அழுததா தெரியல. இன்றைக்கி ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் அப்படின்னா சரி ரைட்டு, இப்போ பாகிஸ்தானுக்கே போயிருங்க. நீங்கள் உங்களுடைய இதயம் பாகிஸ்தானுக்காக துடிக்கிறது அப்படின்னா அங்கே போக வேண்டியது. எதுக்கு இங்கேருந்து நீங்கள் அங்கே துடிச்சு நிற்கிறீங்க? இப்போது இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் நான் இப்படி தான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். நாளைக்கே நான் என்ன சொல்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பேட்டி கொடுக்கும்போது அந்த விக்ரம் இருக்கான்ல அவன் பயங்கரமான சைக்கோ, போகிற கெஸ்டெல்லாம் பிடிச்சி கடிச்சு போடுவான், இது வரைக்கும் ஒரு 100 பேரை கடிச்சிருக்கான் இப்படின்னு நான் எங்கேயோ சொல்லியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள்லேருந்து என்னை கூப்பிடுவீங்களா நீங்கள்? அதே மாதிரி தான் இப்போ அவங்கள பற்றி யாரோ ஒருத்தர் தவறாக பேசுகிறா, இந்த மாதிரி ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் வார் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள பற்றி யாராவது ஒருத்தர் தவறாக பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அப்போது அவங்கள கூப்பிட்டு இவங்க பேட்டி எடுப்பாங்களா, இல்லை இன்னார் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு ஏதாவது செய்தி போடுவாங்களா? எனக்கு புரியல. ஒரு சண்டை நடக்குது, யுத்தம் நடக்குது, எதிரி நாடு நம்ம மேலே குண்டு போட்டுனுக்கிறான்,
வந்து சிவிலியன் டார்கெட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், நம்ம எல்லாம் ரெப்பல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நாடே வந்து ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையில் இருக்கின்றது அப்படின்னும் போது எதிரிக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் அதை தேச விரோதம்னு சொல்லாம என்ன சொல்லுவீங்க? இதுல வேற பெருசா ஐ எம் ஆன்டி இண்டியன் அப்படின்னு பெருமையா வேற பேசிக்கிற கும்பல் அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவில தான் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. மற்ற நாடுகள்லாம் இதை யாருமே டாலரேட் பண்ண மாட்டாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் இங்கே தான் அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கேவலமான மென்டாலிட்டி. இதுக்கு மேலே சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம். சரி, இப்போ அந்த வயர் பத்திரிகை இணையதளம் முடக்கப்பட்டதுக்கு காரணம் வந்து அவங்க பாகிஸ்தான் தரப்பு கருத்துக்கள், பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்கள் இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க, இந்தியாவுக்கு எதிரான விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக அது முடக்கப்பட்டது. சரி, இன்னைக்கு இந்த மாதிரி கட்சி தலைவர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எந்த கட்சி தலைவராது அவங்க கட்சியில் இருக்க ஒருத்தங்க கட்சிக்கு எதிரான கருத்து சொன்னால் அது கருத்து சுதந்திரம்ப்பா, அதெல்லாம் நம்ம ஒன்றும் கேட்க முடியாது அப்படின்னு விட்டுருவாங்களா? இல்லை அடுத்த நாளே கட்சி பத்திரிகையில் கட்டம் கட்டி கட்சியை விட்டு நீக்குவாங்களா? எப்படிங்க? கட்சிக்குள்ள கருத்து சுதந்திரம் கிடையாது, ஆனால் நாட்டுக்கு எதிராக இது ஒன்றா பேசலாம், அது வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்னா இதை என்னன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு வந்து இங்கே சில ஊடகங்கள் வந்து தவறான செய்திகளை பரப்புகின்றார்கள். இந்த சென்ஸ் இந்த கராச்சி ஹார்பர் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் நியூஸ் அது. இதுக்கு வந்து பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்கன்னா சரி ரைட்டு. இப்போ கராச்சி ஹார்பர் தாக்கப்பட்டதா, இல்லை வந்து அங்கே எத்தனை குண்டு போட்டாங்க, இது வேணுமானா இவங்க வந்து வெரிஃபை பண்ணாமல் நியூஸ் போட்டிருக்கலாம். இதையெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தீங்களா இதெல்லாம் பொய் செய்திகள் அப்படின்னு உடனுக்குடன் காமிக்கிறதுல இருக்கிற அக்கறை பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வருகின்ற பொய் செய்திகளை தோல் உரிக்கணும் அப்படின்னு இங்கே யாருக்குமே இல்லையே. பாகிஸ்தான் தரப்புலேருந்து அவங்க அள்ளி விடுற பொய் செய்திகளை அது கெசட்டில் வந்த நியூஸ் மாதிரி பாருங்கோ, இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க, இது நடந்திருக்கு, இதை வந்து டினை பண்ணவும் இல்லை, கன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது அப்படின்னு பேசி நிற்கிறீங்கன்னா அப்போ பாகிஸ்தான்காரன் சொல்றது தான் உங்களுக்கு வந்து உண்மையாக தெரிகின்றது, இங்கே நடக்கிறது அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னா அப்புறம் உங்களை நான் என்னன்னு சொல்ல முடியும்? இதெல்லாம் வந்து அரசியல்னு கூட நான் சொல்ல மாட்டேன். முழுக்க முழுக்க ஒரு கேவலமான மனநிலையில் இருக்கிற ஜந்துக்கள் இதுங்கெல்லாம் நம்ம கடந்து போக வேண்டும். அட்லீஸ்ட் இந்த நேரத்தில் தான் இவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பாசிட்டிவாக பார்க்கணும். அதாவது மறுபடியும் நான் சொல்கிறது ஒன்று தான், ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் ஒன்று இருக்குது. வார் இஸ் டூ சீரியஸ் எ பிஸ்னஸ் டு பி லெஃப்ட் டு ஜெனரல்ஸ் அலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இராணுவ தளபதிகள் மட்டுமே ஒரு யுத்தத்தை எப்படி நடத்துவது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடாது. சிவிலியன் லீடர்ஷிப் இவங்களுடைய இம்பார்ட்டன்ஸை குறிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி சொன்னது. அப்போது மிலிட்ரி ஜெனரல்ஸையே வந்து இந்த மாதிரி சொல்லும்போது நாம் உக்காந்து இனி இதை அட்டாக் பண்ணுறதா அதை அட்டாக் பண்ணுறதா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறது சரி கிடையாது. தாக்குதல் அப்படின்னும் போது இந்திய இராணுவம் சரியான பதிலடியை கொடுக்கும். அது 71 மாதிரி இருக்குமா இல்லை அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. ஆனால் அதுக்கு முன்னாடியே இது வந்து ஐபிஎல் மேட்ச் கிடையாது. இந்த நேரத்தில் வந்து அஸ்வினை இறக்கிறதா இல்லை வந்து பிரேவிஸை இறக்கிறதா அப்படின்னு இங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிரிக்கெட் கமெண்டேட்டர்ஸ் கிடையாது. வார் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். நேத்தைக்கு வரைக்கும் மெட்டஃபரிக்கலி என்ன பண்ணார் இவர் 56 இன்ச்சுன்னு சொல்கிறாரு, ஒன்றுமே பண்ணல, பயந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வாய்கள் தான், நான் வாயின்னு சொல்கிறேன் நாகரிகம் கருதி, இன்னைக்கு வந்து போர் வேணாம் அப்படின்னு அதே வாயில தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவங்க இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க. பதிலடி நிச்சயமாக மிகப்பெரிய அடியாக இருக்கும். அது பாகிஸ்தான் என்ன ஆக போகின்றது அப்படின்றது கொஞ்ச நாளில் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடியே வந்து நாம் உட்காந்து நீ அங்கே குண்டு போடு இங்கே குண்டு போடு இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரியில்லை. சிவிலியன் லீடர்ஷிப் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் இருக்கார், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார், சிடிஎஸ் இருக்கார், மிலிட்ரி சீஃப் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும். அவங்க அதை நிச்சயமாக பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை ஒன்று போதும். இது வந்து நேற்றுக்கு அட்டாக் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்குள்ள அந்த பேனிக் வந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே எக்கனாமிக்கலாக அடி வாங்கி உக்காந்துட்டு இருக்காங்க. மிலிட்ரி ரீதியாக இன்னொரு அடி அவங்களால தாங்க முடியாது. அது இன்னும் ஒரு 100 வருடங்கள் பின்னோக்கி சென்று விடும். 100 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானே கிடையாது. பட் ஒரு கம்பேரிட்டிவ் லெவலில் பார்க்க போனாங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரத்திலேருந்து எல்லாமே வந்து பின்னோக்கி தள்ளப்படும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது அங்கே இருக்கிற அந்த சேனர் மைண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஆனால் வெறி பிடித்தவங்க தான் அங்கே அதிகமாக இருக்காங்க, இராணுவ தளபதியிலேருந்து எல்லாருமே. அதனால் அவங்களுக்கு அது புரியாது. பேனிக் அப்படின்றது வந்து நாம் பதிலடி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பிச்சிச்சு. சொல்லப்போனால் பஹல்காம் தாக்குதல் நடந்தப்போவே அங்கே பல பேருக்கு இது உண்மை புரிய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேலும் வந்து அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அடித்தா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதனால தான் இராணுவ தளபதிகள் பல பேரே அவங்க ஃபேமிலியெல்லாம்
இந்த யூகேல யூஎஸ்ஏல அப்படின்னு கொண்டு போய் சேஃபாக தங்க விட்டுட்டு இவங்க பங்கரில் தங்கிட்டு இருக்காங்க. சீஃப் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சேஃபாக பங்கரில் இருந்துருவாங்க. பொதுமக்களும் அதுக்கப்புறம் இராணுவ வீரர்கள் இவங்களும் தான் பாதிக்கப்பட போகிறது. அங்கே இருக்கிற மிலிட்ரி சீஃபுக்கே அந்த கவலை இல்லை, அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கே அந்த கவலை இல்லை அப்படின்னும் போது இங்கே இருக்கிற சில பேர் வந்து அவங்களுக்காக அப்படியே கண்ணீர் விடுறாங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. ஏன் பிஓகே மட்டும் அப்படின்னு அத்தோட நிறுத்திக்கிறீங்க? முதல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கான பிரச்சனைக்கு காரணம் காஷ்மீர் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. காஷ்மீருக்காக வந்து இந்தியா பாகிஸ்தான் இத்தனை யுத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. த இஷ்யூ இஸ் நாட் காஷ்மீர். காஷ்மீர்னு ஒரு பகுதி இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. உலகத்தில் காஷ்மீர்னு ஒரு பகுதியே இல்லை அப்படின்னாலும் பாகிஸ்தான் இந்தியாவோட சண்டை போட்டுன்னு தான் இருக்கும். இப்போது இந்த காஷ்மீரில் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாபில் காலிஸ்தான் பிரச்சனை இருந்தது. அதுக்கு பின்னாடி இருந்து, அதாவது 1000 cuts அப்படின்ற ஒரு பாலிசி, அதுக்கு பின்னாடி இருந்து ஊக்கம் கொடுத்தது எல்லாமே பாகிஸ்தான். பஞ்சாபில் காஷ்மீர் இல்லை, அது எங்கேயோ இருக்குது. சரியா? ஸோ இஷ்யூ இஸ் நாட் காஷ்மீர், த இஷ்யூ இஸ் பாகிஸ்தான் அண்ட் அங்கே இருக்கிற வெறி பிடித்த தலைமை. இதுதான் காரணமே தவிர இது காஷ்மீர் இருக்கிறதுல பாதி அவங்களுக்கு போச்சா, மீதி எடுத்துட்டா பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாகிஸ்தான்ற ஒரு நாடு இருக்கிற வரைக்கும் அவங்க இப்படி தான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அடுத்தது ஏன் பிஓகே மட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஹைதராபாத்தில் கராச்சி பேக்கரின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அங்கே பிஸ்கெட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நான் கூட வாங்கியிருக்கேன். அது கூட ஏதோ பிரச்சனை வந்தப்போ இல்லைங்க அது பேர் தான் அப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சமீபத்தில் ஏதோ சொல்லியிருந்தாங்க. இந்த கராச்சி அதையும் ஒன்றா எடுத்துக்கலாம். நம்ம அத்வானி அவர்கள், அவர் பிறந்த ஊர் பாகிஸ்தானில் தான் இருக்குது. அதையும் நம்ம கேட்கலாமே, என்னங்க முன்னாள் டெப்டி பிரைம் மினிஸ்டர் தானே அவர் பிறந்த ஊர், அதை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி கூட கேட்கலாம் இல்லையா? ஏன் நீங்கள் வந்து இப்படி பிஓகேவோடு நீங்கள் சுருக்குறீங்க? நல்ல பெருசாக திங்க் பண்ணுங்கள். எப்படியும் ஒரு 4 கண்டம் போட போகிறோம், அதில் யார் யாருக்கு என்ன கண்டம் வேணுமோ அவங்க எடுத்துக்கிட்டோம். இது நிச்சயமாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்குலேட்டட் அண்ட் காலிபரேட்டட் எஸ்கலேஷன். அவங்களுடைய தாக்குதலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மடங்கு அதிகமாக நம்மளுடைய தாக்குதல் இருக்கும். இது வந்து ஏற்கனவே ஆப்கானிஸ்தானோட முன்னாள் விபி அவர் சொன்னார், இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு கிவிங் எ வெரி லாங் ரோப் அப்படின்னாரு. அதனால் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வேகமாக அடிக்கணுமோ அந்த அளவுக்கு கை பின்னாடி போனோம். இந்த மசாலா கேஃபே படத்தில் என்னடா கை எங்கேருந்து எங்கடா போயிட்டு வருது அப்படின்மா அந்த அமிதாப் மாமாவை அடிக்கிறதுக்கு முன்னாடி. அதனால் இது வந்து பார்த்திங்களா வந்து உடனே பண்ணணுமான்னா மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்களுக்கு தெரியும் எப்படி அடிக்கணும் அப்படின்னு. இதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சினிமாவில். அகெயின் இப்படி சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியுன்றதுக்காக நான் சொல்கிறேன். சில போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதில் ஒருத்தன் வந்து அப்படியே ரொம்ப துள்ளிட்டு இருப்பான், போலீஸ் வந்து அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் தாண்டின பிறகு ஒரே இழுப்பு. அது வரைக்கும் சும்மா இருந்த அந்த இன்ஸ்பெக்டரோ இல்லை ஏசியோ ஹீரோவோ வாடவர் சும்மா இருந்துட்டு ரொம்ப ஆடின்னு இருக்கும்போது கம்முன்னு ஒரு இழுப்பு இழுப்பாக இருப்பாருங்க, அத்தோடு அவன் சைலண்ட்டாக உட்காருவான். ஸோ அந்த மாதிரியான அடி கிடைக்கும், அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. இந்த தடவை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட சரியான ஒரு கேம் பிளானும் இருக்கின்றது, முக்கியமாக ஒரு எண்ட் கேமும் இருக்கின்றது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் லெவலில் அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த அடிப்படை எதுவுமே இல்லாமல் அவங்க இந்த இறங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க விரைவிலேயே. இங்கே சண்டை வேணான்னு சொல்கிறவங்க அவங்க கிட்ட போய் சொல்லுங்கள், டெஹரிகே தாலிபான் பாகிஸ்தான் சீஃப் கிட்ட போயிட்டு சண்டைலாம் வேணாங்க, 2 பக்கத்துலேயும் வந்து இழப்பு வருங்க, அதனால் நீங்கள் வந்து அமைதியாக போங்க அப்படின்னு சொல்லுங்களேன். வறுத்து தின்னுடுவாங்க. என்ன நினச்சிட்டு பேசுகிறாங்க இவங்க? அண்ட் டிடிபியை பொறுத்த வரைக்கும் இப்போ அடிக்கலை, அவங்க ரொம்ப நாளாக ஆட்சின்னுக்கிறாங்க. அது வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து இங்கே ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி கட்சியை ஆரம்பித்து வேறு என்ன பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கோடு போட்டு வச்சுக்கிறேன், அதெல்லாம் எங்கள் இடம், எங்கள் ஆளுங்க தான் அங்கே இருக்காங்க. என்ன நீ பாட்டுக்கு எவனோ ஒருத்தன் வந்து ஒரு வெள்ளைக்காரன் அந்த காலத்தில் கோடு போட்டு போயிட்டான், அதெல்லாம் நாங்கள் சும்மா ஒத்துட்டுக்கணுமா? நத்திங் டூயிங். அதெல்லாம் எங்களுதுப்பா, நீங்கள் பாட்டு நாங்கள் வருவோம் போவோம், இதெல்லாம் வந்து பார்டரில் நீ உட்காந்து நீ அதிகாரம் பண்ணுறதெல்லாம் கூடாது அப்படின்னு. ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபான் ஆட்சி வந்தப்போ அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்து கர்சாய் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸும் இருந்தது, அமெரிக்கன் பேஸும் அங்கே இருந்தது, மிலிட்ரி அங்கே இருந்தாங்க. ஸோ பாகிஸ்தான் கொஞ்சம் அடங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா வெளில போயிட்ட பிறகு தாலிபான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்த பிறகு பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் அப்படி தெம்பாக இருந்தாங்க. என்னென்னா பார்த்தீங்களா, இனிமேல் நம்ம வச்சது தான் சட்டம், நாம் சொன்னது தான் அவங்க கேட்கணும் அப்படின்னு. அங்கே இருக்கிறவங்களாம் என்ன
ஆப்கானிஸ்தான் அப்படின்றது எத்தனை வருஷமாக இருக்க ஒரு நாடு, நாங்கள் எவ்வளோ பெரிய நாடு, நீ நேத்திக்கு வந்துட்டு நீ எங்களை வந்து அடக்கி ஒடுக்கணும்னு நினைக்கிறியா? தம்பி அப்படி ஓரமாக போய் உக்காரு. பாகிஸ்தான் அப்படின்னா அத்தோடு நிறுத்திக்க, இங்கே வந்து உன் வேலையை காமிக்காத அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இதனுடைய ஒரு நீட்சி தான் அந்த டிடிபி அப்படின்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மேலே இருக்க, அதாவது பாகிஸ்தானுக்கு வடக்குன்னு சொல்லாமல் அந்த பகுதிகளை அதெல்லாம் எங்களுது, உங்கள் சட்டம் இங்கே செல்லாது அப்படின்னு தான் அவங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு ரைட்டு இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அதான் சொன்ன 4 கண்டம் 5 கண்டம் போடுவாங்க, யார் யாருக்கு எந்த கண்டம் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. பாகிஸ்தானுக்கு இது நித்திய கண்டம், அதுதான் பார்க்கணும். இந்த பக்கம் பலூச், அவங்க வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே அங்கே பெரிய அடக்குமுறைகள், இப்போ எப்படி வந்து இந்த கிழக்கு பாகிஸ்தானில் பங்களாதேஷ்னு இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி டார்ச்சர் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பலூச் மக்களை வந்து நசுக்கி வச்சுட்டு இருக்காங்க. அண்டு பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அங்கே பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாப், அவங்களுடைய ஆதிக்கம் தான் ஆட்சியிலையும் சரி, அரசியல் அதிகாரத்திலையும் சரி, ஆர்மிலையும் சரி. இது அங்கே இருக்கவங்களுக்கு ஒத்துக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த முஜாஹிர் குவாமி மூவ்மெண்ட் அப்படின்னு, அவர் பேர் ஏதோ அல்தாஃப் ஹுசன் ஏதோ நினைக்கிறேன், ஒருத்தர் இருந்தார். அதாவது இங்கிருந்து போனவங்களெல்லாம் வந்து முஜாஹிர் அப்படின்னு அவங்கள செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக நடத்துவது. அதே மாதிரி சிந்தில் பிரச்சனை, ஏன்னா நாங்கள் தான் வந்து இருக்கிறதுலையே இதுவாக இருக்கும், நீங்கள் வந்து பஞ்சாப்லேருந்து வந்து எல்லாம் எங்களை ஆட்டி வச்சு நிற்கிறீங்கன்னு அவங்களுக்கும் வந்து கசப்பு. பலூச்சில் கேட்கவே வேணாம். ஸோ எல்லாருக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அனுபவிச்சுட்டு போகிறாங்க. ஏன் கவலைப்படுறீங்க? வேணா இங்கே வார் வானான்னு சொல்கிறவங்கள அவங்க கிட்ட போய் பேச சொல்லுங்கள். நாங்கள் இது மாதிரி சண்டை நடந்துக்குது, நீங்களும் சேர்ந்து குடும்பத்துக்குள்ளே குழப்பம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லுங்கள். ஏன் இங்கேயே பண்ணினுக்கிறாங்க? இல்லை, ஆக்சுவலாக இந்த பாகிஸ்தானது தாக்குதலுக்கு, அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னாடி வந்து சீனா இருக்குது அப்படின்றதுல வந்து ஆரம்ப நாள்லேருந்து நான் உறுதியாக இருக்கேன். அதைத்தான் நான் எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ எக்கனாமிக்கலாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரிஸோ இல்லை அதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடாது, அதனால் இங்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். ஒரு போர் மேகம் சூழ்ந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வராது, நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்ற நிலைமையில் அவங்க தான் இதை தூண்டி விட்டுருக்கணும். ஏன்னா இன்றைக்கு இருக்க நிலைமையில் ஒரு யுத்தத்துக்கு பாகிஸ்தான் தயார் கிடையாது. அவங்க ஆர்மியும் சரி, எக்கானமியும் சரி, மக்களும் சரி, எதுவுமே தயார் கிடையாது. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சீனாக்காரன் கொடுக்குற காசுக்காக அங்கே இருக்கிற சில பேர் வந்து வாலாட்டிங்கன்னு இது மாதிரி குலைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் அங்கே நடக்கிற விஷயம். அடுத்தது அந்த பலூச் அப்படின்றத விட பொதுவாகவே இங்கே இந்த இஷ்யூவை விடுங்க, இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் இருக்கு இல்லையா, இந்த ப்ராஜெக்ட் வந்தப்போ எல்லாம் என்ன நினச்சாங்க, சரி ரைட்டு போர்ட் வரப்போகுது, பைப்லைன் வரப்போகுது, அது வருது இது வருது, அப்போ நமக்கு எல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் சீனா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே என்னென்னா, ஒரு நாட்டில் போயிட்டு இது பாருங்கள் இந்த பிஆர்ஐ நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டஸ்ஸே அதுக்கு வந்து ஒரு 1000 கோடி காஸ்ட் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க, 4000 கோடி 5000 கோடி அப்படின்வாங்க. அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கிட்ட காசை கொடுத்துட்டு, இந்த உனக்கு என்ன சுவிஸ் பேங்கில் வேணுமா இல்லை அவ்வளோ வேணுமா, அதை குத்துறேன் நீ கண்டுக்காதுன்னு அவங்களும் கண்ண முடின்னு கழுத்து போட்டுருவாங்க. இங்கே பாகிஸ்தானில் அப்படி தான் நடந்தது. ஆக்சுவலாக மயான்மாரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அந்த போர்ட்டில் வந்து அந்த ஆயில் டேங்கர்ஸ் வரத்துக்கான பெர்த்னு சொல்லுவாங்க, அது வந்து ஏதோ 12 என்னவோ கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே முதல்ல இருந்த அரசாங்கம் ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஆங் சூ கி அவங்களுடைய சப்போர்ட்டில் ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவங்க பார்த்துட்டு ஏங்க இவ்வளோலாம் எங்களுக்கு தேவையே இல்லைங்க, இதை வச்சு நாங்கள் என்னங்க பண்ணுறது, இப்போது அந்த ஹம்பன் டோட்டான்னு ஒரு போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மாத்தலை ஏர்போர்ட்டு அப்படின்னு ஸ்ரீலங்காவில் கட்டினாங்க, அடிக்குது, யாருமே வரல. இப்போ அதுக்கு வருமானம் இல்லை, காசு கட்ட முடியல, அதை எங்களுக்கு 99 வருஷம் எழுதி கொடுத்துருன்னு சீனா வாங்கிக்கிறாங்க. இட்ஸ் லைக் அ கேம் ஆஃப் ட்ரேடு. அதே மாதிரி அங்கே ஆங் சூ கி வந்து உளவானா இதை குறைங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒரு புரட்சி நடந்து விட்டது, அவங்கள தள்ளிட்டு ராணுவம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்து விட்டது. இப்படி தான் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி பாகிஸ்தானில் என்ன நினச்சாங்க, இந்த மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே சைனீஸ் கம்பெனிக்கு, கான்ட்ராக்டர்லாம் அவங்க தான். அதுக்கப்புறம் மேலே இருக்க வேலைகளுக்கு எல்லாமே சைனீஸ் தான். இங்கே பாகிஸ்தானியர்களுக்கு என்ன வேலை கிடைச்சிது அப்படின்னு சொன்னால், கோவேறு கழுத மேலே அந்த லோடு ஏற்றிட்டு போய் இறக்குற வேலை மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிது. இது அவங்களுக்கு வந்து கடுப்பாயிடுச்சு. அங்கே இருக்கிற அந்த சைனீஸ் சூப்பர்வைசர்ஸோ இல்லை மற்ற கான்ட்ராக்டர்ஸ் இவங்களை அங்கே இருக்கவங்க கொல்வது அப்படின்றது பல வருஷமாக நடந்துட்டுருக்கு, இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு திங் எக்கனாமிக்கல். எங்கள் நாட்டில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஆளுங்களை வேலைக்கு வச்சுன்னு எங்களை வந்து கோவேறு கழுதில் வந்து லோடு ஏற்றிட்டு வர சொல்லி நாங்களாம் வெறும் லோடு வேணாம் அப்படின்ற ஒரு பிரச்சனை. இப்போ வந்து அவர்களுடைய உரிமைகள் அந்த ஒடுக்குமுறை அப்படின்னும் போது நேச்சுரலி எல்லாருமே வந்து அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. இங்கே யாரோ ஒருத்தர் சொன்னார்ல, அங்கே நடப்பது வந்து சுதந்திர போராட்டம் அப்படின்னு. இப்போ பலூச்சிஸ்தானில் நடக்கிறது, பக்தூன்குவாவில் நடக்கிறது, அதுவும் சுதந்திர போராட்டம் தான். சப்போர்ட் பண்ணுங்கள், சத்தமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவதுங்க இன்றைக்கி சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க, பாருங்கள் டர்க்கி வந்து பாகிஸ்தானுக்கு உதவுகின்றது, அதனால் நம்ம வந்து டர்க்கிக்கெல்லாம் டூரிஸ்டாக போகக்கூடாது,
டர்க்கியோட ப்ராடக்ட்ஸை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இப்போ ஐஎம்எஃப்ல வந்து லோன் கொடுத்துக்கிறாங்களா, அப்போ என்ன அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு ரொம்ப புத்திசாலி மாதிரி கேள்வி கேட்டுனுக்கிறாங்க. முதல்ல ஐஎம்எஃப் வந்து ஸ்டில் கண்ட்ரோல்டு பை ரெமினன்ட்ஸ் ஆஃப் த டீப் ஸ்டேட். இது ஒரு கபால் ஒன்று இருக்குது, அவங்க தான் வந்து அதை ஆட்டி படைக்கின்றது. அண்ட் ஏதோ இதில் சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்குறதா நினச்சிக்கின்னு பாருங்கள் அவங்களுடைய ராஜதந்திரம்லாம் செயலிழந்து விட்டது, ஐஎம்எஃப் லோன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அட விளக்கெண்ணெய், இன்னைக்கு நேரத்து இல்லை, 71 அந்த யுத்தம் நடந்த பிறகு 1-2 மாதத்தில் ஐஎம்எஃப் வந்து அவங்களுக்கு லோன் கொடுத்தாங்க. அதே மாதிரி 99 கார்கிலுக்கு அப்புறமும் அங்கேருந்து பணம் கொடுத்தாங்க. இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை. அண்டு வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹிப்பாக்ரஸி அது. அவங்க வந்து நாங்கள் டெரரிசத்தை எந்த ஒரு ஃபார்ம்லையும் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் பாகிஸ்தான் விஷயத்தில் கண்ணம் மூடின்னு இருப்பாங்க. நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் பாகிஸ்தான் கொண்டு இந்த பிரஸ்லர் அமெண்ட்மெண்ட்டு அதெல்லாம் கொண்டு வந்தது எதுக்காக? தே ஹாவ் டு சர்டிஃபை பாகிஸ்தான் டசன்ட் பொசஸ் நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றதுக்காக. அதுக்காக தான் இந்த பிரஸ்லர் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது. அதை நீங்கள் சர்டிஃபை பண்ணலன்னு சொன்னால் எந்த விதமான மிலிட்ரி எய்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரெட்ட வேஷன்றது இன்றைக்கி நேற்று கிடையாது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடது. அதனால் இன்றைக்கி மட்டும் கொடுத்துட்டாங்களே, நீங்கள் செயலிழந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வரலாறு தெரியாத, அரசியல் தெரியாத தற்குறிகளோட பேச்சு. நீங்கள் எவ்வளோ வேணா கொடுத்துட்டு போ, சரி ரைட்டு, அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற, கூடிய விரைவிலேயே உன்னுடைய சப்ளை செயினை கட் பண்ணணும்னா இது சுலபமாக நடக்கும், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதனால் நாங்கள் எல்லாத்துக்கும் தயார், அந்த ஒரு நிலைமையில தான் நாம் இன்னைக்கு இந்த ரிட்டாலியேஷனை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. யார் ஒன்றா உதவிக்கு வாங்க, நாங்கள் செய்கிறத செய்வோம். இதுதான் இன்றைக்கு நம்மளுடைய உறுதியான நிலைப்பாடு. அது ஷெரீஃபுக்கு பதிலாக இம்ரான் கான் வந்தால் அதை டீல் பண்ணுவாரா அப்படின்றதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். யார் வந்தாலுமே அங்கே வந்து மிலிட்ரியோடைய கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. அடுத்தது வந்து அவர் போய் ஓஞ்சிக்கினார் அப்படின்னா கரெக்டு, மிலிட்ரி சீஃபே அப்படி தான் ஓஞ்சினுக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு சிவிலியன் பிரைம் மினிஸ்டர் போய் ஓஞ்சிக்கினார்னு சொல்கிறதுல என்ன இது இருக்குது? இதெல்லாம் பேசலாம், பட் யாராக இருந்தாலும் அந்த மிலிட்ரி கண்ட்ரோல்ன்றது கம்ப்ளீட்டாக ஒழிக்கப்பட்டு அங்கே உண்மையான ஜனநாயகம் மலர்கிற வரைக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கு நிம்மதி கிடையாது. அது அங்கே இருக்கிற ஜனங்க தான் ரியலைஸ் பண்ணணும். இன்றைக்கி வந்து இங்கே ஜனநாயகம் அரசியல் சட்டம் அப்படின்னு பேசுகிறவங்க பாகிஸ்தான் மக்களுக்கு பாடம் எடுங்க. ஜனநாயகம்னா என்ன, அரசியல் சட்டம்னா என்ன, மிலிட்ரியோடைய பவர்ஸ்னா என்ன, நீங்கள் உண்மையான ஜனநாயக நாடாக இருந்தால் மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு புரிகிற பாஷையில் டீச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே அதை பாடுறதுக்கு பதிலாக அப்படி இல்லை. பிரம்மோஸ் வந்து ஆல்ரெடி சீரியல் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அதனுடைய நேவல் வெர்ஷன் ஆகட்டும் இல்லை மற்ற வெர்ஷன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் நிறைய நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இது வந்து மிசைல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து டகால்னு யோசிச்சு ஏதோ பொட்டி கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி கிடையாது, இல்லை ஒரு தட்டுக்கடை தள்ளுவண்டியில் வந்து வைக்கிற மாதிரி கிடையாது. இது வந்து ரொம்ப நாளாக இருக்கிற பிளான், அதை இந்த நேரத்தில் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அண்டு ஆல்ரெடி இருக்கின்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் வந்து அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ரஷ்யாவில் பண்ணிகிட்ருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க ஃபேமிலியை கொண்டு போயிட்டு எங்கேயா ஜெயிலில் போட்டுருவாங்க, இல்லாட்டா தீர்த்து கட்டிடுவாங்க. சமீபத்தில் ஒரு இளைஞர் வந்து ஏதோ இந்த மாதிரி ஒரு மாற்று கருத்து சொன்னார்னோடனே அவர் குடும்பத்தையே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவர் பயந்து ஓடி ஒழிஞ்சிட்ருக்கார் அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன் நான். இதை விடுங்க, அந்த நம்ம அபிநந்தன் அந்த விஷயத்தில் அங்கே சொல்கிறாங்க, அது பாருங்கள் அவர் வந்து இது மாதிரி இந்துஸ்தான்லேருந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க அவர் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா வி வில் அட்டாக் அப்படின்ன உடனே அவர் சீஃப் வந்து பேண்ட்லேயே ஈரமாக்கிட்டார் அப்படின்னு சொன்னதும் அவங்க தானே. இப்போ சமீபத்தில் பாராளுமன்றத்தில் வந்து ஆண்டவன் தான் பாகிஸ்தானை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதும் அவங்க தானே. ஸோ ஒரு சில பேருக்கு புரியுது, ஆனால் மிலிட்ரியை எதிர்த்து அவங்களால ஓப்பனாக எதுவும் பண்ண முடியாது. மிலிட்ரியில் பெரிய பொசிஷனில் இருக்கவங்க சீனாக்காரன் போடுற எலும்பு துண்டுக்கு வாலாட்டிங்கன்னு இந்த மாதிரி குறைச்சின்னுக்கிறாங்க. கஷ்டப்பட போகிறது அவங்க கிடையாது, அவங்க நாட்டு மக்களும் அந்த இவங்க சொல்கிற சோ கால்டு சிவிலியன் கேஷுவாலிட்டியில் அதுதான் அங்கே அதிகமாக இருக்க போகிறது. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், அங்கே போய் சொல்லுங்கள், அந்த மிலிட்ரி சீஃப் கிட்ட சொல்லுங்கள். அந்த நாட்டில் இருக்க தலைவர்களே பிரைம் மினிஸ்டரே கவலைப்படாமல் இருக்கும்போது நீங்கள் ஏன்டா அழுது நிற்கிறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இவங்க வந்து இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் வந்து ட்ரோன் அனுப்ப போகிறாங்க, மிசைல்ஸ் அனுப்ப போகிறாங்க அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சாதான் நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் எந்த நாடும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றத வச்சுக்கவே முடியாது. அங்கே இப்போ நம்மக்கிட்ட ஸ்பைஸ் சேட்டலைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து லோ ஃப்ளையிங் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். மற்றபடி லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படின்னும் போது அது சேட்டலைட்ஸ் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ரேடார் இருக்குது, இதெல்லாம் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். அங்கே மேலே
வந்த உடனேலேருந்தே அதனுடைய ட்ராஜெக்டரியை ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இன்சைடு சோர்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் தேவையே இல்லை. அது வந்து ரிடண்டன்ட், அன்னெசரி. அதுக்கான டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் உள்ளேருந்து யாராவது ஒருத்தர் சார் நாளைக்கு வந்து இங்கே குண்டு போட போகிறாங்க சார், நாளைக்கு வந்து அங்கே போட போகிறாங்க சார் அப்படின்னு சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. பாகிஸ்தானுக்கு வேணால் அந்த மாதிரி ஒரு அவசியம் இருக்கலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட எஃபெக்டிவ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது. ஆனால் அப்படியே நம்மளே இங்கே கூப்பிட்டப்பா நாளைக்கு வந்து 8 மணிக்கு இங்கே குண்டு போட போகிறோம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்களால அதை ரெப்பல்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான கெப்பாபிலிட்டி அவங்கக்கிட்ட கிடையாது. ஸோ நமக்கு அது தேவையில்லை, அவங்களுக்கு அது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் ஃபேக்ட். ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ். சண்டைன்னு வந்தால் நாங்கள் எப்படி ஒன்றா செய்வோம். நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ யார்? நாம் இன்னி வரைக்கும் எவ்வளோ ஒரு ரெஸ்ட்ரெயின்ட்டோட மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ் மட்டும்தான் டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம். நீ வந்து சிவிலியன் ஏரியாலலாம் வந்து ட்ரோன் அனுப்பி குண்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமாக இல்லை? அதை ஹேக் பண்ணாங்க, இதை ஹேக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க, யாரோ வந்து எங்களுக்கு பணம் கொடு, பிச்சை எடு அப்படின்ற மாதிரி போட்டாங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு அசிங்கப்பட வேணாம் அவங்க? அது சரி, இந்த அசிங்கம், வெக்கம், மானம், சூடு சொரணெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? யாருக்குமே கிடையாது. இல்லை, இதுலேயே வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து மிலிட்ரியோடைய வெரிஃபைடு நியூஸுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். பட்டு எது எப்படி இருந்தாலும் அவங்களும் வந்து ஒரு டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. என்னென்னா முதல்ல வந்து லோ ஃப்ளையிங், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க எதிர்பார்க்குறதுனா இட்ஸ் நோன் அஸ் வார் ஆஃப் ஆட்ரிஷன். இல்லை அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கலேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது நல்லாவே தெரியுது. ரைட், அதுக்கு தகுந்த அளவில் நம்மளுடைய பதிலடி நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இப்போது ரீசெண்டாக ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் மிலிட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஆர்மியை வந்து பார்டரில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இந்த ஏர் வார் அப்படின்றத அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. கிரவுண்ட் வார் சரி விடுங்க, சதாம் ஹுசேனும் இப்படி தான் சொன்னார், எல்லாம் மேலேருந்தே குண்டு போட்டுனுக்கிறீங்க, நீங்கள் வாங்க 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 கிரவுண்ட் வாருக்கு வாங்க அப்படின்னாரு. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போனார். அதே மாதிரி பாகிஸ்தான் ஆகணும் இருந்தால் அதை வந்து யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. கெடுவான் கேடு நினைப்பான், அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. சிவிலியன்ஸ் இன்வால்வ்மெண்ட்டாக இல்லை, எப்போ வந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்களோ அப்போவே அது வார் தான். அதை டிக்ளேர் பண்ணணும், இந்த அஃபிஷியலாக கெசட்டில் போட்டால் தான் வார் அப்படின்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. இங்கே வந்து யுத்தம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அவங்க நம்மளுடைய சவரனிட்டியை, ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ணி வராங்க, நம்ம பதிலடி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நாமளும் வந்து அதுக்கு எந்த வகையில் திருப்பி தாக்கணுமோ அந்த மாதிரி தாக்கிட்டுருக்கோம். வாங்க, அது கிரவுண்ட் வாராக இருக்கட்டும், இல்லை சி வாராக இருக்கட்டும், இல்லை ஏர் ஃபைட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடி இல்லை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.